அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா ரீசனிங்கில் டாப் 3 சம் சீரீஸில் வந்து நம்ம பார்ட் 7 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 6 வரைக்கும் நாம் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 7. ஓகேங்களா? ஓகே, இதோடைய ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி. இது வந்து நமக்கு குரூப் 2ல் கேட்ட ஒரு கேள்வி தான் இது. ஓகேங்களா? ரீசனிங் ரிலேட்டடாக கேட்டது தான். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா தமிழில் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் இங்கிலீஷில் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பட் தமிழில் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தோன்னா பிச்சு பிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரே சென்டென்ஸில் வரணும். அந்த லைனை வந்து முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. பட் மார்க் எப்படி கொடுப்பாங்க? இங்கிலீஷோட கொஸ்டின் வச்சு தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தமிழில் நமக்கு கொஸ்டின்ஸ் புரியல அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். வேறு வழி கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப ரேராக சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சம்மு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் சம்மு தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes பிஃபோர் 8:15 hours. அதாவது 8:50க்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்ச அந்த இடத்துக்கு 20 minutes பிஃபோரே போய் ரீச் ஆகிட்டாங்க. ஓகேண்ணா? அதாவது 8:50க்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்ச அந்த இடத்துக்கு 20 minutes பிஃபோரே வந்து பார்த்தோன்னா யார்? சுனில் அப்படிங்கிறவங்க ரீச் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிருக்காங்க? அங்கே 8:50லேருந்து 20 minutes பிஃபோரே, அப்போ 8:30க்கு ரீச் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பாருங்கள், சுனில் ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப், அவர் என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டாருன்னா நினச்சிக்கிட்டாருன்னா 30 minutes இயர்லியர் தென் த மேன் ஹூ கேம் 40 minutes லேட். அதாவது அவர் நினச்சிக்கிட்டாரு நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வராரு, அவர் 40 நிமிஷம் காலதாமதமாக வந்திருக்கார். சார் இது வந்து இவர் நினச்சிக்கிட்டார். ஓகேங்களா? அதாவது 8:50க்கு போய் ரீச் ஆகும்னு நினச்ச சுனில் வந்து 20 minutes பிஃபோர் வந்து போய் ரீச் ஆகிட்டார். அதாவது 8:30க்கு போய் ரீச் ஆகிட்டார். ஓகேங்க, இந்த 8:50ங்கிறது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா அதுலேருந்து ஒரு 20 minutes வந்து பார்த்தோன்னா பிஃபோராகவே போய் ரீச் ஆகிட்டார். அப்போ 8:30க்கு வந்துட்டார். அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு, ஓகே நாம் வந்து ஒரு 30 நிமிஷம் முன்னாடி நம்ம வந்துட்டோம். அதாவது அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கார். அதுக்கப்புறம் இன்னொரு என்னென்னா, ஒரு மனுஷன் வரார், அதாவது ஒரு மனிதர் அப்போ வராரு. அவர் வந்து 40 minutes வந்து லேட்டாக வராரு. அந்த டைமில் அதே டைமில் வந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து 40 minutes லேட்டாக வரதா சொல்கிறார். இவர் 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டு தான் நினைக்கிறாரு. அவர் 40 minutes லேட்டாக வந்ததாக நான் சொல்கிறார். இப்போ 30 minutes பிஃபோராக வந்துட்டார். என்ன நினச்சோம்? 8 மணிக்கு மீட்டிங் இருக்கும் அப்படின்னா நம்ம 8:30 மணிக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு 30 minutes பிஃபோராகவே நம்ம வந்துட்டோம். சரி, 9 மணி மீட்டிங்க்கு நம்ம 8:30க்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்ருக்கார். ஓகேங்களா? 9 மணிக்கு மீட்டிங்க்கு நம்ம 8:30க்கே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் 40 minutes வந்து லேட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்கார். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆனால் அதே 9 மணி வந்து பார்த்தீங்கன்னா இவர் 40 minutes லேட்டாக வந்ததாக உணர்றார். ஓகேங்களா? ஆக்சுவலி இவரே லேட்டாக தான் வந்திருக்கிறார். 9 மணிக்கே இவர் வந்து 40 minutes லேட்டாக வந்ததாக உணர்றாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? 9 மணிலேருந்து 40 minutes போச்சுன்னா எத்தனை? நமக்கு 8:20. கரெக்டுங்களா? அப்போ 8:20க்கு தான் ஸ்கெடியூல் டைம். அதில் 40 minutes இவர் லேட்டாக வந்தது. அந்த 9 மணிக்கு வரும்போது 40 minutes லேட்டுன்னு இவர் நினச்சிருக்கிறார். ஓகேவா? அப்போ ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஐ திங்க் வந்து 10 minutes வந்து லேட்டாக தான் இவர் வந்திருக்கிறார். யார்? சுனில் அப்படிங்கிறவர். அப்போ 9 மணிலேருந்து நமக்கு 40 minutes போச்சுன்னா 8:20. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:20 தான். ஸோ இது வந்து கொஞ்சம் சுத்தலான ஒரு சம்மு தான். பட் இது வந்து தமிழ் வழியில் போனோம்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாது. இங்கிலீஷ் வழியில் போனால் ஓரளவு நம்ம வந்து ஓரளவு தான், அதுவும் ஓரளவு நம்ம வந்து புரிஞ்சு போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? பட் கொஞ்சம் உஷாராக நம்ம வந்து கவனிக்கணும். அதாவது 8:50க்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்சி போனவர் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் அங்கே ரீச் ஆகிட்டாராம். அப்போ 8:30க்கு ரீச் ஆகிட்டாராம். ரீச் ஆகிட்டு அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? சரி, ஓகே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம்ப்பா, மீட்டிங் 9 மணிக்காக தான் இருக்கும், நாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறார். அதே 9 மணிக்கு இன்னொருத்தர் வந்து 40 நிமிஷம் நான் லேட் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு இவர் புலம்பிட்டு இருந்துருக்கார்.
அப்போ 40 நிமிஷம் லேட்டுன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரா? 40 நிமிஷம் லேட்டா 9 மணிக்குண்ணா, அப்போ 40 நிமிஷம் லேட்னா எத்தனை மணிக்கு அப்போ மீட்டிங்கு? 8:20க்கே மீட்டிங்கா? அப்போ நான் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கேண்ணா, 8:30க்கு தான் வந்திருக்கேண்ணா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. அப்போ 8:20 அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டான ஸ்கெடியூல் டைம். புரியுதுங்களா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு உங்களுக்கு ஆன்சர் புரியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தில் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதிகளில் உள்ள பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இந்த மாதிரியும் கேள்வி கேட்குறாங்களே, என்ன பண்ணுறது? ஓகேங்களா, நம்ம பார்த்து தான் ஆகணும். பட் கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக இருக்கிறத வச்சு நம்ம கடினம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், P மற்றும் Q. ஸோ ஓகே, PQRST UV மொத்தம் ஒரு ஃபேமிலியில் 6 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதில் 2 திருமணமான தம்பதியினர் உள்ளனர். ஸோ 2 ஜோடி இருக்காங்க. 2 திருமணமான தம்பதியினர் என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருக்காங்க, 2 கப்பிள்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், T என்பவர் ஒரு ஆசிரியர். ஓகே, ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். T அப்படிங்கிறவர் ஒரு டீச்சர். ஓகேங்களா? யார்? டீச்சர். ஓகே, மற்றும் அவர் R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர்னா யார்? T தான். Tங்கிறவர் R மற்றும் U அவரின் தாயாரான, அதாவது R மற்றும் U அவங்களுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா யார்? தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். அப்போ யாருன்னு சொல்லலை, அதாவது பேர் சொல்லலை. அப்போ டாக்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ டீவோடைய ஒய்ஃப் யார்? ஒரு டாக்டர். இது ஒய்ஃபு, டீவோடைய ஒய்ஃப் வந்து டாக்டர். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற அந்த பிள்ளைங்க யார்? R மற்றும் U. பாருங்கள், அதான் சொல்லியிருக்காங்க, R மற்றும் Uவின் தாயாரான மருத்துவரை. அப்போ R U இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய பிள்ளைங்க தான். ஓகேங்களா? பிள்ளைங்கன்னு போட்டுங்க, பிள்ளைங்க எல்லாம் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? சில்ட்ரன். ஓகே, அடுத்தது Q என்பவர். அடுத்து பாருங்கள், Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர். ஓகே, Q அப்படிங்கிறது ஒரு வக்கீல். நான் இங்கே வக்கீல் போட்டுக்கிறேன். சட்ட வல்லுநர். அவர் Pயை மணந்து கொண்டார். ஓகே, P அப்படிங்கிறவரை மணந்துக்கிட்டார். இப்போ சட்ட வல்லுநருங்கும் போது P வந்து அவங்களோட ஒய்ஃபு. ஓகே, ஒய்ஃபு அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் அவங்க என்னவா இருக்கிறாங்கன்னு சொல்லலை. P வந்து அவங்களோட ஒய்ஃபு. ஓகே, P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தோன்னா அது Pக்குன்னா என்ன, அது ஒய்ஃபுக்குனாலும் அப்போ ஹஸ்பண்டுக்குனாலும் அதே தானே. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு வக்கீல். ஓகேங்களா? ஓகே, இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு மகன் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பேரன் இருக்கிறாங்க. யாருக்கு? இந்த P அப்படிங்கிறவங்களுக்கு மகன், பேரன். ஓகே, 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஓகே, 2 திருமணமான பெண்களில் ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க. சரி, ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே. அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர். ஆண் பொறியாளருங்கும் போது இவங்க தான். ஏன்னா ஆண் அப்படிங்கும்போது அடுத்து மீதி இருக்கிறது யார்? இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த மகன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் பொறியாளராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேரனுங்கிறது ஸ்டூடெண்ட்டாக தானே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர். அப்போ பேரங்கிறவன் தான் ஒரு மாணவராக இருக்க முடியும். அப்போ மகன் தான் வந்து பார்த்தோன்னா பொறியாளர், பேரன் வந்து ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ புரிஞ்சு என்ன கேள்வி கேட்குறாங்க? கீழ்கண்டவர்களுள் யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, இங்கே ஒரு தம்பதியா? ஓகேங்களா? அதாவது இவங்க ஒரு தம்பதி. ஓகேவா? அதே மாதிரி இவங்க ஒரு தம்பதி. கரெக்டாக? 2 தம்பதிங்க. இந்த 2 தம்பதிங்களில் ஒரு தம்பதி வந்து ஒய்ஃப், அதாவது 2 பெண்மணியில் ஒரு பெண்மணி வந்து டாக்டர், இன்னொரு பெண்மணி வந்து எதுவுமே சொல்ல, அவங்க ஒய்ஃபு ஜஸ்ட் Pங்கிறவங்க ஒய்ஃப், அவ்வளோதான். அப்போ அவங்க தான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஏன்னா ஒரு ஒய்ஃப் டாக்டர்னா இன்னொரு பெண்மணி தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா P. மீதி இந்த பேரன், மாணவர் இதெல்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஓகே, அவ்வளோதான். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் P. Pங்கிறவங்க தான் வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்கும் பெண். சரிங்களா? பாருங்கள், கொஸ்டின்ஸ் எவ்வளோ பெருசு இருந்தாலும் நம்ம ஓரளவு எடுத்து எழுதுறதில் வச்சு தான் இருக்குது. எடுத்து எழுதி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதில் வச்சு தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்தது தேர்டு கொஸ்டின். ஓகே, அடுத்தது தேர்டு சம் பாருங்கள். A = Z = 1. அதே மாதிரி B = Y = 2, C = X = 3 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழ்கண்டவற்றில் வந்து தவறானது எது அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்பபெட்டிக் சீரீஸில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் A, கடைசி லெட்டர் Z, இது 2மே வந்து வேல்யூ 1 அப்படிங்கிறாங்க.
ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸு ஒய் இசட். ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இங்கே பாருங்கள், பாதி பாதியாக பிரித்தா கூட நம்ம 13 வந்துடும். இங்கே பாருங்கள், ஏவும் இசட்டுக்கு வேல்யூ இப்போ இங்கே ஏக்கு 1னா இசட்டுக்கு 1, அப்படியே ரிவர்ஸில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரிதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இப்போ இது 2னா இதுக்கு 2, அடுத்த லெட்டருக்கு இது 2 அப்படிங்கிற மாதிரி. அப்போ இங்கே 13 வரும், இந்த பக்கம் 13 வரும். அப்போ போட்டுக்கலாமா? 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அதே மாதிரி இப்படி போனால் 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இதோட முடியுது. இது வந்து பார்த்தோன்னா 13. இப்போ பாருங்கள், ஏக்கு 1 இசட்டுக்கு 1, அதான் அப்படி மாதிரி தான் கொடுத்துருங்க. ஏ ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 1. அடுத்து பி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2. பியும் ஒய் வேல்யூ 2, ரெண்டுக்கும் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2. சி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ சி எக்ஸ், இந்த ரெண்டுக்கு வேல்யூ வந்து 3. அந்த மாதிரி தான் நானும் பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடியதில் எது தவறுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எம் ஈக்குவல் டு என் கொடுத்துருக்காங்க. இப்போ எம் ஈக்குவல் டு என், எம்மோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள், எம்மோட வேல்யூ என்னது? 13. என்னோட வேல்யூ என்னது? அதுவும் 13 தான். கரெக்டாக, ரெண்டுக்குமே 13 தான் வேல்யூ. அப்போ 13 ஈக்குவல் டு 13 கரெக்டு தான். அப்போ இது தவறு கிடையாது, இது கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ எது தவறானது தான் கேட்குறாங்க. அப்போ இது கரெக்ட், இது நமக்கு வராது. அடுத்து பி ஆப்ஷன் செக் பண்ணலாம். எம் ப்ளஸ் என், எம்மோட வேல்யூ என்னது? 13. என்னோட வேல்யூ அதே 13 தான். ஓகே, அப்போ 13 26 வந்துடும். ஓகே, இந்த பக்கமும் செக் பண்ணலாம். அதே மாதிரி 26 வருதான். எல்லோட வேல்யூ நமக்கு 12. ஓவோட வேல்யூ நமக்கு இது அதுவும் 12 தான். ஏ வேல்யூ என்னது? நமக்கு 1. பி வேல்யூ 1, 1 + 1. அப்போ 12 12 24, 24 2 26. இது 13 13 26. அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எது தாண்டா தவறு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ வேல்யூ 1, பி வேல்யூ 2, சி வேல்யூ 3. அதே மாதிரி எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தோன்னா எக்ஸ் வேல்யூ 3, ஒய் வேல்யூ 2, இசட் வேல்யூ 1. அப்போ இதையும் கூட்டினா 6, இதையும் கூட்டினா 6. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ இதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கடைசி ஆப்ஷன் தான் நமக்கு தப்பு. ஏன்னா மொதல் 3மே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால கடைசி தான் தவறாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடலாம். இஜிஜே என்பவை பகா எண்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பகா எண்கள் என்னது? ப்ரைம் நம்பர். பகா எண்கள் என்னது? ப்ரைம் நம்பர். இது இங்கிலீஷில் இல்லை, பார்த்து வச்சுங்க. ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? நான் அங்கே இங்கிலீஷில் கட் பண்ணிட்டேன், அதனால் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ பாருங்கள், ப்ரைம் நம்பராக செக் பண்ணலாமா? இ வேல்யூ என்னது? நமக்கு 5. ஓகே, 5. அடுத்து ஜி வேல்யூ 7. ஓகே, அடுத்தது ஜே வேல்யூ 10. அப்போ இந்த 3மே பகா எண்கள்லாம் கேட்டால் கிடையாது. 5 பகா எண், 7 பகா எண், பட் 10 வந்து பகா எண் கிடையாது. அப்போ இது தவறு. அப்போ என்ன கேட்குறாங்க? தவறானதாக எதுவும் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் டி தான் கரெக்டு. அதாவது ஆன்சர் டி தான் கரெக்டு. ஆனால் ஏன்னா இந்த எது தவறானதுன்னு பார்த்தா இதுதான் தவறானது. இஜிஜேங்கிறது பகா எண் கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த 4th சம் பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா சம்முமே வந்து உங்களுக்கு பேராகிராஃப் சம் தான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சம்முமே நீங்கள் யோசித்து அது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். அப்போ ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார்? கேள்வி வந்து குழப்பத்தில். ஓகே, ஒவ்வொன்றா நம்ம வந்து தீர்வு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? மொத்தம் 35 மாணவர்கள் இருக்கதா சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், 1 2 3 4 வந்து 35 வரைக்கும் போட்டுக்கிறேன். அதான் நமக்கு சேஃப். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கேருந்தே போட்டுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35. இது வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 35 வரைக்கும் போட்டேன்.
ஓகேங்களா? சரி ஓகே. இங்கே பாருங்கள் 35 மாணவர்கள் கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். அப்போ லாஸ்ட்லேருந்து கணக்கிடும்போது 7வது இடத்துல கமல் இருக்காராம். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 எத்தனாவது இடம்? 7வது இடத்துல. இந்த இடத்துல வந்து கமல் இருக்கார். ஓகே. அடுத்தது மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். அப்போ டைரெக்டாக 9 இதான் வந்து சுரேஷ். சரி ஓகே. அடுத்து என்னது? ரமேஷ் என்பவர் இந்த இருவருக்கும் இடையில் உள்ளார்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது 9, இது 29, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்காராம். அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்காருன்னா வந்து 9க்கும் 19க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்களோ அதை ரெண்டாக பிரித்து ஒருத்தர் இருப்பார். அப்போ நீங்கள் இருவருக்கும் நடுவில் இல்லையா? அப்போ மொத்தம் 9க்கு 29க்கு நடுவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 பேர் இருக்காங்க. அப்போ 19 நீங்கள் 9 9ஆக பிரிச்சிங்கன்னா இந்த பக்கம் 9 இந்த பக்கம் பிரிச்சிங்கன்னா 18 பேர், மீதி நடுவில் ஒருத்தர் இருப்பாரா? அப்போ 9க்கு அப்புறம் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இது வரைக்கும் பிரிச்சுடுங்க. ரிவர்ஸ்லேயும் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இது பிரிச்சிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிறது யார்? 19ங்கிறது தான் மிடில் இருக்கிறது. அப்போ இந்த 19ங்கிறது தான் யார்? ரமேஷ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். அப்போ 19ங்கிறது ரமேஷ். ஓகே. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்துல உள்ளார்? ரமேஷ் எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு? 19வது இடத்துல. கமல் எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு? 29வது இடத்துல. அப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எத்தனாவது இடத்துல கமல் இருக்கிறார்? கமல் எந்த இடத்தில் உள்ளார்? இது கம்பேர் பண்ணுவோம். 19லிருந்து 29ல் இருக்கிறார். கமல் எந்த இடத்தில் உள்ளாருங்கிறது வந்து 29 போட்டு விட்டு வந்துடாதீங்க, அது கிடையாது. ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் வந்து அதிலிருந்து ஒரு 10 இடம் தள்ளிக்கிறார். அப்போ 10வது இடத்தில் உள்ளார். இதே சுரேஷோட கம்பேர் பண்ணும்போது 20வது இடத்துல இருப்பார். பாருங்க, 9 இங்கே 29, அப்போ 20 டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ 20வது இடத்துல இருப்பார். இது ரமேஷுடன் ஒப்பிடும்போது வந்து பார்த்தோன்னா 19 29 10வது இடத்துல இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 10. புரியுதுங்களா? கிளியரா? கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். கமல் எந்த இடத்துல உள்ளார் இல்லை, ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்துல உள்ளார். புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியரா? சரி ஓகே. அடுத்தது 5th சம். ஓகே, 5th சம் பாருங்கள், பகடை சம் தான். இங்கே பாருங்கள், இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? பகா எண் என்னது? நமக்கு ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஓகே. இப்போ 2 பகடையை வந்து போட்டு அந்த 2 பகடையோடைய கூடுதல் வந்து பார்த்தோன்னா பகா எண்ணாக இருக்கணும். பகா எண் என்னது? ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? சரி ஓகே. ஃபஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணலாம். மொதல் 2 பகடை அப்படிங்கும் போது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6. அதேமாதிரி 1 2 3 4 5 6. இப்போ 2 பகடைனா 36 டிவைட் பை 36 வரும். அது நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? சரி ஓகே. இப்போ பகா எண் 36 வரைக்கும் இருக்கக்கூடியதில் இதெல்லாம் பகா எண்ணாக இருக்கும். அது இங்கே எழுதுங்களா? இங்கே பாருங்கள், 2ங்கிறது பகா எண். ஓகேங்களா? அடுத்து 3ங்கிறது பகா எண். அடுத்து 4ங்கிறது பகா எண். சரி, 2ங்கிறது பகா எண், 3ங்கிறது பகா எண், 5ங்கிறது பகா எண், 7 8 வராது, 9 வராது. ஏன்னா 9ல் 3ஆல் டிவைட் ஆகும். 10 வராது, 11, அடுத்து 13, 15 வராது. ஏன்னா 15 5ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 17, 19, 21 வராது. ஏன்னா 23 7ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். 23, 24, 25, 26, 27 கூட வரும். 9ஆல் 3ஆல் தான். அடுத்து 23க்கு அப்புறம் 29, அப்புறம் 31, அவ்வளோதான். 32, 33ல் 3ஆல் வரும். 34, 35, 36. ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தோன்னா பகா எண். ஓகேங்களா? சரி ஓகே. அதாவது 36க்குள்ளே இருக்கிறது. ஏன்னா நம்ம டோட்டலே 36 தானே. சரி ஓகே. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு பகடையில் 1 விழுந்துச்சுன்னா மீதி இதில் வந்து 1 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 1 கூட்டினா 2, அப்போ இது 1 வந்துருச்சு. ஓகே. அப்புறம் 1 2 கூட்டினா 3, அப்போ 2 வந்துருச்சு. 1 3 கூட்டினா 4, இது வராது. 1 4 கூட்டினா 5 வரும். அப்போ 3 தடவை வந்துருச்சு. அப்போ 1 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, அது ஒன்று வந்துருச்சு. 1 3 கூட்டினா 4, அது வராது. 5, இது வராது. இது வரும் 7. அப்போ பாருங்கள், இது வரும், இதுவும் 3 வரும்.
இதுவும் வரும். 1 4 கூட்டினா 5, அதுவும் வந்து ப்ரைம் நம்பர் தான். 1 6 கூட்டினா 7, இதுவும் ப்ரைம் நம்பர். மொத்தம் 4 இது வருது 1 வச்சு போடும்போது. கரெக்டாக? சரி, ஓகே. அடுத்து 2 வச்சு போடும்போது பாருங்கள், 2 1 கூட்டினா 3 வரும். 2 2 கூட்டினா 4 வராது. 2 3 கூட்டினா 5, அதுவும் வரும். அப்போ 2 டைம்ஸ் வந்துருச்சு. 2 4 கூட்டினா 6 வராது. 2 5 கூட்டினா 7, அது வரும். அப்போ 3 டைம். 2 6 கூட்டினா 8, அப்போ அது வராது. அப்போ 3 டைம் 2 வச்சு போடும்போது. 3 வச்சு போடும்போது 3 1 கூட்டினா 4, 3 2 கூட்டினா 5 ஒரு தடவை வருது. 3 3 கூட்டினா 6, 3 4 கூட்டினா 7 2 தடவை வருது. 3 5 கூட்டினா 8, 3 6 கூட்டினா 9 வராது. அப்போ 2 டைம் அடுத்தது. அடுத்து 4 வச்சு போடுங்க. 4 1 கூட்டினா 5 ஒரு தடவை. 4 2 6, 4 3 7 2 தடவை. 4 4 8, 4 5 9, 4 6 10, அப்போ 2 தடவை. அடுத்து 5 வச்சு போடும்போது 5 1 கூட்டினா 6 வராது. 5 2 கூட்டினா 7, 7ங்கிறது ஒரு தடவை வரும். 5 3 8, 5 4 9 வராது. 5 5 10 வராது. 5 6 11, 2 டைம். அப்போது 7 11, ஓகேங்களா? 7 11, அப்போ 2 டைம்ஸ். 6 வச்சு போடும்போது 6 1 கூட்டினா 7 வரும். 6 2 8, 6 3 9 வராது. 6 4 10 வராது. 6 5 11 வரும். அப்போ 2 டைம்ஸ். 7 11, அதே தான் 2 டைம்ஸ். அப்போ 2 4 6 8, ஓகேங்களா? 8 3 11, 11 4 15. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 15/36. புரியுதுங்களா? 2 4 6 8, 8 4 12, 12 3 13. சரி, 12 12 3 15, 15/36. டோட்டல் 36, 2 பக்கடிங்கும் போது இதோட டோட்டல் வந்து 15. இப்போ 15/36ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள். பகா எண் கிடைக்கிறதுக்கு என்ன, அவ்வளோதான். பகா எண் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும். ஃபஸ்ட்டு பகா எண்ணா என்ன அர்த்தம், ப்ரைம் நம்பர்னா என்ன அர்த்தம், தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். அதுதான் வந்து ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வேறு எதாலையுமே டிவைட் ஆகாது. ஒன்று ஒன்றால் டிவைட் பண்ணலாம், இல்லை அதே நம்பரால் டிவைட் பண்ண முடியும். இந்த 19 இருக்குன்னா ஒன்று 19 ஒன்றால் டிவைட் பண்ணலாம், இல்லை 19/19 அப்படி தான் டிவைட் ஆகும். ஒன்னாலையும் அதே நம்பர், அதாவது தன்னாலையும் டிவைட் ஆகக்கூடியதான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க, பகா எண். புரியுதுங்களா? இந்த 15, இந்த 15 9 21 இதெல்லாம் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும். அதனால் இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர் போட்டு விட்றாதீங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்த 5 சம்முமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ட்விஸ்டடாக தான் இருக்கும். இப்படி தான் ரீசெண்டாக டிஎன்பிசியில் இந்த மாதிரியும் கேள்வி கேட்குறாங்க, தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் ஒரு சில இதில் பேராகிராஃபாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புரிஞ்சுக்கணும். சம்மு பெருசாக இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கொஞ்சம் நுனிப்பாக கவனித்து தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.